அனைவருக்கும் வணக்கம். ராஜகர்ஜனை அத்தியாயம் 6. கிபி 1774. இந்த ஆண்டில்தான் லால் மகாலில் ஒரு பிரச்சனை கேள்விக்குறியாக விகசித்தது. ஆம், திப்பு சுல்தானின் திருமண பிரச்சனைதான். லாலா மியானின் மகளும் புரான் உத்தீனுடைய சகோதரியுமான ருக்காயா பானுவையே திப்பு சுல்தானுக்கு மணமுடிக்க தீர்மானித்தாள் அன்னை பெரிய சுல்தானா பேகம். ருக்காயா பானு அப்படி ஒன்றும் செல்வ செழிப்பில் வந்தவள் இல்லை. ஆனாலும் கண் நிறைந்த பேரழகி, கவின் மிகுந்த ராஜ மண்டபம், அறிவு மிகுந்த ராஜதந்திரி. எனவேதான் அன்னை பெரிய சுல்தானா பேகம் இவளை மணமகளாக அடைய தீவிரமாக முனைந்தாள். மகா சுல்தான் ஹைதர் அலிக்கு இந்த ஏற்பாடு துப்புரவாக பிடிக்கவில்லை. அவருக்கு புதுச்சேரியின் நவாபும் செல்வ சீமானுமான குலாம் ஹுசைன் கானின் சகோதரியும் இமாம் சாஹிப் பக்ஷியின் மகளுமான சுல்தானா பேகம் சாஹிப் என்பவளை மனம் முடிக்கவே ஏற்பாடுகளை கவனித்தார். இப்பேற்பட்டவளை மருமகளாக அடைய ஹைதர் அலி விரும்பியது இயல்பானதே. திப்பு சுல்தான் இந்த இருதரப்பு எரித்தொழிலின் முன்னே நின்றான். திப்பு, உனது வருங்காலத்தை மனதில் கொண்டே இந்த ஏற்பாட்டினை செய்கிறேன். உனக்கு தந்தை வேண்டுமானால் நான் சொன்ன பெண்ணை மணக்க உடன்படு என தனித்து மகனை அழைத்து தீவிரமாக எச்சரித்தார் தந்தை. ஆனால் அன்னை பெரிய சுல்தானா பேகம், திப்பு, நான் உனது தாய். உனக்கு நல்லது செய்ய வேண்டிய பொறுப்பு என்னுடையது. உனது தந்தையார் காட்டுகிற பெண் செல்வ சீமாட்டியாக இருக்கலாம். அந்த செல்வம் நம்மிடம் ஏராளமாகவே இருக்கிறது. எனது காலத்திற்கு பிறகு அறிவோடு இந்த ஆட்சியை நிர்வகிக்கக்கூடிய ஒரு மருமகள் தேவை. இதனால் உன் அறிவை குறை கூறுவதாக எண்ணி விடாதே. நீயோ உன் தந்தையைப் போல யுத்தம் யுத்தம் என இறக்கைகளில் பீரங்கிகளை கட்டிக்கொண்டு பறக்க போகிறவன். அப்போது இந்த ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு ஆட்சித்திறன் நிரம்பிய ஒரு சாதுரியமான சுல்தானா தேவை. எந்த நிமிஷத்தில் நாம் ஏமாறுவோம் என எதிர்பார்க்கிறாள் மைசூரின் விதவை மகாராணி லட்சுமி அம்மணி அம்மாள். அவளுக்கு தூப கலசமாக இருந்து சாம்பிராணி போட்டு வருகிறார் மகாராஜதந்திரியான திருமலை ராவ். ஆகவே மகனே, நான் உனது நன்மைக்காகவே இந்த ஏற்பாட்டை செய்கிறேன் என்பதை மனதில் கொண்டு ருக்காயா பானுவை மணந்து கொள். அன்னையின் இந்த முழக்கத்திலும் நியாயம் இருப்பதாகப்பட்டது திப்பு சுல்தானுக்கு. ஆனால் தந்தை ஹைதர் அலியின் கோப அக்னிக்கு ஆளாக நேரிடுமே. அப்பாவிடம் அவன் முடிக்கவில்லை. முடியாது என்று சொல்லிவிடு. அன்னை இடையில் குறுக்கிட்டு முடித்தாள். மேலும் தனது நிலையை விளக்கினாள். திப்பு, ஒரு மகனுக்கு தாயும் மகளுக்கு தந்தையுமே முக்கியமானவர்கள் என்பது இயற்கையின் மறைமுகமான விதி. உன்னை பெற்றெடுக்க நான் என்ன தவம் செய்தேன், என்ன தர்மம் செய்தேன் என்பதை நீ அறியாய். அப்போது நான் ஒரு பக்தை, பாத்திமா. சில சமயங்களில் இந்த எனது இயற்பெயரிட்டு உன் தந்தை அழைப்பதை நீ கவனித்திருக்கலாம். நீ வயிற்றில் இருக்கிற போது ஒவ்வொரு நாளும் உனக்கு நான் குரானை போதித்தேன். ஏன்? நீ அறிவாளியாக ஜனனம் ஆக வேண்டும் என்பதற்காக. நிறை கர்ப்பிணியாக இருக்கிற போது உன் தந்தையாரை அழைத்துக் கொண்டு ஆற்காட்டுக்கு சென்றேன். அங்கே திப்பு மஸ்தான் நவுலியா என்கிற மகானுடைய சமாதி இருக்கிறது. அந்த சமாதிக்கு சென்று பிரார்த்தனை செய்தேன். ஏன்? நீ வயிற்றில் அதிகப்படியாக கனத்து இருந்தாய். உனது கணம் எத்தகையது என்பதை நான் அப்போதே உணர்ந்தேன். அதனால் சுகப்பிரசவம் வேண்டும் என்றும் அவ்வாறு பிறப்பவன் மகனாக இருந்தால் மகானுடைய அந்த பெயரையே வைப்பதாகவும் வேண்டிக் கொண்டேன். அந்த மகன் சர்வ வல்லமை பொருந்திய மகா வீரனாக திகழ வேண்டும் என்றும் மண்டையிட்டு அழுதேன். எனது பிரார்த்தனை, வேண்டுதல், அழுகை அனைத்துமே வீண் போகவில்லை. அந்த மகானுடைய பெயர்தான் திப்பு. நான் வைத்த இந்த பெயரே இன்றும் நின்று நிலவி உன்னையும் என்னையும் நிரூபிக்கிறது. ஆனால் உன் தந்தை வைத்த பெயரோ ஃபாத் அலி. அது உனக்கு பிரபலம் அடைந்ததா? இதிலிருந்து புரிந்து கொள். எனது விருப்பமே உனது வாழ்வின் ஒளி விளக்கு. தாயின் இந்த வாதங்கள் மூலம் திப்பு சுல்தான் அதிகமாகவே மனமாற்றம் கண்டான். தந்தையாரை எண்ணுகையில்தான் அவனுக்கு அத்தியில் காய்ச்சல் கண்டிருந்தது. அந்த கர்ஜனையை மீறுவது சாத்தியமா என்ன? நண்பன் பசவராஜிடம் தனது குழப்பத்திற்கான ஒரு விடிவை எதிர்பார்த்து பழுவை அவனது தோளில் இறக்கி வைத்தான்.
பசவராஜும் அது குறித்து யோசித்து பார்த்ததில் அன்னையின் சொல் என்பதற்காக முக்காலும் மதிப்பளித்தாலும் இது ஒரு பெண்ணிடமிருந்து வெளிப்படுகிறது என்பதற்காக கால்பாகம் சிந்தித்து முடிவில் இருவர் பார்த்த பெண்களையும் ஏக காலத்தில் மணந்து கொள்ளுமாறு தனது அபிப்பிராயத்தை கூறினான். நண்பனுடைய இந்த அபிப்பிராயத்தை ஏற்று பெற்றோரிடம் முடிவு கூறினான். மகனின் இந்த புத்தி சாதுரியத்தை தந்தையார் ஹைதர் அலி ஒப்புக்கொண்டு பாராட்டினாலும் தாயார் பக்ருன்ஷா பேகம் அதற்கு ஒப்புக்கொண்டாலே ஒழிய பாராட்டவில்லை. ஒரு நல்ல இரவில் அந்த இரட்டை திருமணம் இனிதாக நிறைந்தது. 7 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இந்த பிரச்சனைக்குரிய குழப்பமான நிகழ்ச்சியை அந்த ஓரிரு நிமிடங்களுக்குள் எண்ணி பார்க்கிறான் திப்பு சுல்தான். ஓங்கி கன்னம் இரு பிளவாக பிளப்பது போல ஓர் அறை விடலாமா என மூர்க்கமாக யோசிக்கிறான். சீச்சி, வைக்கப்பட வேண்டிய அந்த யோசனையை கைவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர முனைகிற போது அதுவரை சிலையாக நின்று கொண்டிருந்த ருக்காயா பானு வேறு எது பற்றியும் பேச முடியாது தனது கணவனுடைய வீரக்கழல்களில் மண்டையிட்டு குமுங்கினாள். அவளுக்கு உள்ள கடைசி ஆயுதம் அதுதானே. ஆனால் அதை பற்றி திப்பு சுல்தான் கொஞ்சமும் கவலை கொள்ளாமல் நடந்து கொண்டே இருந்தான். அந்த நடையின் ஒவ்வொரு அடியிலும் ஆத்திரத்தின் சிகரத்தை உணர முடிகிறது. அதனை தணிப்பதற்கு அவன் தன்னை திசை திருப்பிக் கொள்ள வேண்டி இருக்கிறது. காலத்தின் அழகு கூடு போல இருந்த அந்த ஜனானாவிற்குள் திப்பு சுல்தான் பிரவேசிக்கிறான். அங்கிருந்த அத்தனை அழகு பதுமைகளும் உயிர் பெற்று எழுந்தன போல மரியாதை செலுத்துகின்றன. பதுமைகளில் எத்தனையோ நிறங்கள், இனங்கள், மதங்கள். சற்றே தொலைவில் சுல்தானா பேகம் சாஹிப் நிற்கிறாள். இவள்தான் ருக்காயா பானுவுடன் ஒரே இரவில் மணந்து கொண்ட மனைவி. தந்தையார் ஹைதர் அலி கொண்டு வந்த மருமகள், செல்வ திருமகள். இடப்புறத்து கோடியில் பின்னாளில் மணந்து கொண்ட இன்னொரு மனைவி புராந்தி பேகம் நிற்கிறாள். இவள் தில்லியின் சிறப்பு வாய்ந்த பெரிய மனிதரான மீர் முகமதுவின் புதல்வி. ஏனைய பதுமைகள் அதிகாரம் ஏதுமற்ற அலங்கார பதுமைகள். ஏனைய மனைவிமார்களை கூர்ந்து ஓர் அர்த்தம் நிறைந்த அனர்த்தத்தை எதிர்பார்க்கும் பார்வையுடன் நோக்குகிறான் திப்பு சுல்தான். அவனது சைத்தான் பிடித்த மாதிரியான இந்த குழப்ப நிலைக்கு மருந்தாக நின்று ஆறுதல் அளிக்க என்னென்ன மாதிரியான விகாரங்கள் எல்லாம் தேவைப்படுகின்றன. அவை ரசமாகவும் இருந்தன, விரசமாகவும் இருந்தன. அவற்றை அவன் எப்படியெல்லாம் வரவேற்பானோ, எவ்விதமாகவெல்லாம் ரசிப்பானோ, இல்லை நசிப்பானோ. இங்கே நடக்கவிருக்கிற களியாட்டங்கள் உங்கள் கண்களை கூசச் செய்யுமானால் நீங்கள் அனைவரும் போகலாம். இது என்று ஒரு நாள் நானாக ஏற்படுத்திக் கொள்கிற வாடிக்கை. ஒரு முன்னெச்சரிக்கையை போல இவ்வாறு கர்ஜிக்கிறான் திப்பு சுல்தான். அவனது மனநிலை புலன்களை பிராண்டி ரணப்படுத்திக் கொண்டிருக்கிறது. சுல்தானா பேகமும் புராந்தி பேகமும் நடக்கப் போவது நிர்வாண நாடகம் என்பதை முற்றிலுமாக உணர்ந்து அவர்கள் அங்கே இருக்க நாணியவர்களாக தம் தம் அரை நாடி நடந்தனர். திப்பு சுல்தானுடைய சிவந்து கனன்றிருந்த நெருப்பு பார்வை அருகே இருந்த ரோஷானி பேகத்தின் பால் செல்கிறது. அவளும் ஒரு ஆசை நாயகிக்கு சமமானவளே. ஆனாலும் அவளுக்கு என ஒரு மரியாதையுடன் கூடிய அந்தஸ்து இருந்தது. திப்பு சுல்தானின் சட்டப்படியான திருமணம் நடப்பதற்கு முன்னமே இஷ்டப்படியான இனியவளாக அவனது இதயத்தில் இடம் பிடித்த அழகு ராணி. அது மட்டுமல்லாது அவளுக்கு ஃபாத் ஹைதர் என்ற ஒரு ஆண் குழந்தை இருந்தது. சந்ததியை இவள் உற்பத்தி செய்து தந்தாளே என்கிற மரியாதையை அவளுக்கு மகா சுல்தான் ஹைதர் அலி வழங்கி இருந்தார். ஆனால் மனைவிமார்கள் அவளை ஆசை நாயகியாகவே வைக்க வேண்டிய இடத்தில் வைத்திருந்தனர். ஆனால் திப்பு சுல்தான் மட்டும் அவளை தனது நெஞ்சில் இருக்க வேண்டிய இடத்தில் அமர்த்தி வைத்திருந்ததால், ரோஷானி, நீயும் போகலாமே என சற்று அமைதியாகவே சொன்னான். ரோஷானி பேகமும் அந்த உத்தரவிற்காகவே காத்திருந்தவள் போல புறப்பட்டாள். அவ்விதம் புறப்படும் போது அருகில் வந்து பயபக்தியுடன் நின்றாள். என்ன ரோஷானி, இது தேவையா? இந்த நேரத்தில் எத்தனை துணிவு இந்த பேகத்துக்கு! நீண்ட பெருமூச்சுடன் அவளையே உற்று கவனிக்கிறான் திப்பு. இது எனது அக்னியை தணிக்கும் அருவி. நல்லது, அமைதி கிடைத்ததும் நேரே எனது அறைக்குத்தான் வர வேண்டும். ஓர் உத்தரவை போல கூறிய ரோஷானி பேகம் கம்பீரமாக நடந்து செல்கிறாள். அவளது பேச்சுக்கு திப்பு சுல்தான் மௌனம் சாதித்ததே ஒரு கௌரவத்தை பறைசாற்றியது. அவளது நடையை அவன் கூர்ந்து கவனிக்கிறான்.
காஷ்மீரத்து கலப்பில் வந்த கவிதையாயிற்றே அது. சில வினாடிகளுக்கு பிறகு ஏதோ ஒரு உசுப்பலுடன் தனது இரு கரங்களையும் உயர்த்தி மோதி, இசை ஒலிக்கட்டும், நடனங்கள் தொடங்கட்டும் என கர்ஜிக்கிறான். மாயாஜாலங்கள் போல காரியங்கள் சுறுசுறுவென நடக்கின்றன. கொதிக்கும் பாலில் இருந்து மேலே எழும் ஆவியானது எவ்விதமாக இருக்குமோ அவ்விதமாக மூளைக்கு ஓர் ஆடையாக பறந்து சென்று விழுகிறது. வண்ண வண்ணமான ஆடைகள், வளைந்து நிமிர்ந்த ரவிக்கைகள், எத்தனையோ ஆபரணங்கள், அணிகலன்கள், அத்தனையும் கலன்று அனாதைகளைப் போல அங்கொன்றும் இங்கொன்றுமாக விழுகின்றன. ஆகா, என்ன சுகமான இளந்தென்றல் ரசனை அனுபவங்கள்! மேலே மிக பெரிய பாரிஸ் நகரத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட ஓவிய அழகு நிறைந்த லஸ்தர் விளக்குகள் ஒளியை அபரிமிதமாக கொட்டிக் கொண்டிருக்கின்றன. கனத்த மெத்தை விரிப்பின் மீது அமர்ந்து தனது மீசையை திருகி விடுகிறான் திப்பு. பக்கவாட்டில் பெரிய பெரிய திண்டு திமாசுகள், இளமாதர்கள் பிறந்த மேனியர்களாக பக்கத்தில் அமர்ந்து அவனது எரிச்சலையும் அரிப்பையும் தனித்துக் கொண்டிருக்கிறார்கள். 4 செம்மேனி மாதர்கள் தம் மேனி அழகு உணர்ந்து கையில் மயில் விசிறிகள் கொண்டு திப்புவின் பொன்மேனி வியர்க்காது வீசுகிறார்கள். ஆடலும் பாடலும் அனுபவிக்க பிறந்தவர்களுக்கே என துவங்குகின்றன. இசையாது இசையாதிருக்கும் இதயமெல்லாம் வசையாது வசப்படுத்தும் கானா, கீதத் கஜானா, தித்திக்கும் தில்லானா, என்ன இனிதான இந்துஸ்தானி கானடா ராகம். அது முடிந்து அமீர் கல்யாணி. ஒரு பெண் தனது உடலில் அழுந்த வைத்துக் கொண்டிருந்த தபோவை வாசிக்கிற போது அவளது இனிதான அழகின் முன்னுரையும் அணிந்துரையும் தாள ஜதிகளின் ஊடே கோல மயிலை போல கூத்தாடுகிற விதம், கண் வியக்கும் கோபுரத்துக்களை மணக்கும் சிலைகள் எல்லாம் மண் பெயர்ந்து வந்தன போல மயக்கமிகு திருக்கோலம் அது. தேர்கள் பல இசைப்பாடி சதுர அடி பொன்னுலகை உருவாக்கும் மண்ணுலக நிர்வாணம், திரிசங்க நிர்வாணம், விண்ணுலக நிர்வாணம். நிர்வாணத்து முடிவுதானே மகா நிர்வாணம். திப்பு சுல்தான் ஓரளவு தனது கொதிப்புடைய ரத்தம் சமநிலை அடைய, மிதிப்புடைய குழப்பம் ஒருவாறு தீர, மதிப்புடைய ரங்கநாயகியை ஒரு நிமிடம் நினைத்து பார்க்கிறான். அவளை ஏன் மகாராணியாக்க கூடாது? இவ்விதமாக அவன் எண்ணி பார்க்கையில் ஒரு புறம் எரிமலைகள் குமுறுகின்றன, மறுபுறம் சூறாவளி வீசுகிறது, இன்னொரு புறமோ பூகம்பம் பிளக்கிறது. என்ன நினைத்தானோ திடுமென எழுந்து கொள்கிறான். உடனே இசை நின்றது, தாளம் வழங்கியது, நாட்டியம் சிலையானது. நேரே அவன் ரோசானி பேகம் இருக்கும் அரை நாடி விரைகிறான். அவன் சாப்பிடவில்லை. அவனை கண்ட ரோஷானி பேகம் அவனது நிலை அறிந்து பாலையும் பழங்களையும் எடுத்து வைக்கிறாள். அகோர பசி. அது ஒருவாறு தணிந்து இன்னொரு பசி ஆரம்பிக்கிறது. மெல்ல ரோசானி பேகத்தை அவனது கரம் பற்றுகிறது. தயவு செய்து ருக்காயா பானுவை சமாதானம் செய்யுங்கள், அது மிகவும் முக்கியம். கர்ப்பிணியான அவளது இந்த நேரத்தில் அசம்பாவிதங்கள் ஏதும் நடந்துவிடக் கூடாது. இதற்காகத்தான் என்னை இப்படியே வர சொன்னாயா? இதற்காகவே தான். என் கணவர்தான் மது அருந்துவது கிடையாதே, அதனால் எனக்கு அநேக நம்பிக்கைகள் உண்டு. எனது நம்பிக்கை வீண் போகவில்லை. தயவு செய்து புறப்படுங்கள். அவனை வலுக்கட்டாயமாக உசுப்பி எழுப்பி அழைத்துச் சென்ற ரோசானி பேகம் மிகவும் சாமர்த்தியமாக ருக்காயா பானுவின் அறையில் ஏதோ முதலிரவு அனுபவம் போல தள்ளிவிட்டு திரும்புகிறாள். அவளுள் ஒரு நியாயமான நிறைவு. அதுவரையிலும் அழுது அழுது முகத்தை வீங்கடித்துக் கொண்டிருந்த ருக்காயா பானு கணவனது பிரவேசத்தை கண்ட மாத்திரத்தில் நிறையவும் மகிழ்வு கண்டு எழுந்து கொள்கிறாள். நீர்த்துளிகளை உகுத்த அவளது கண்களை துடைத்த திப்பு தனது கோபத்தில் இருந்து விடுபட்ட பெரிதொரு மனிதனாக காட்சி தந்ததை நோக்க, அங்கே விளக்குகள் வியந்து கண்மூடி கொண்டன. ஆபரணங்கள் எழுப்பிய ஒளி இருட்டு மொழி பேசுகின்றன. சற்றைக்கெல்லாம் ருக்காயா பானு என்கிற கர்ப்பிணி புஷ்பம். ஓ, புஷ்பமும் சத்தமிடுமோ? இந்த விஷயத்தில் முரட்டுத்தனமான திப்பு சுல்தான் மென்மையாகி விடுகிறான். மீண்டும் நாளைய அத்தியாயத்தில் சந்திக்கலாம். நன்றி.